மெடிசின் வச்சுட்டு இது பண்ணலாம், ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் தொழில் பண்ணணும்னா அதுக்கு 15 லட்ச ரூபா வரைக்கும். ஸோ இந்த ஒரு இதற்கு வந்து நான் பொதுவாக 10 லட்சம் ரூபாய் வரையில் அந்த தொழில்களுக்கு வந்து ரிசர்வ் வங்கியுடைய நார்ம்ஸ் படி கொலாட்ரல் நார்மலாக இப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, இங்கே இந்த திட்டங்கள் மூலமாக வந்து வங்கிகளுக்கு பரிந்துரை செய்யப்படும், வங்கிகள் மூலம் தான் அதுக்கு கடன் வழங்குவார்கள். ஆனால் அதற்கு வந்து மானியத் தொகை வழங்கப்படும். 25% மானியத் தொகை நிறுவனங்களுடைய தமிழ்நாடு அரசால் தொழில்துறையால் வழங்கப்படும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு வங்கிக்கும் வந்து ஒரு இலக்கு இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் வந்து டிஃபால்ட்டர்ஸ் ஆகிறதுனால வந்து பேங்கர்ஸ் வந்து ஒரு அதை கண்டும் ரொம்ப எளிமையாக தான் உடனே வாங்கிக்க முடியாது. அதை போய் அவரை பேங்கர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான ஒரு நிலையாக இருக்கும். ஆனால் வந்து தாங்கள் நம்ம அந்த அப்ளிகன்ஸ் அவர்களுடைய திட்டத்தை வந்து தெளிவாக தெரிந்து கொண்டு அதை விளக்கக்கூடிய முறையில் தான் வந்து அது ஒரு வங்கியாளரை வங்கி மேலாளர் வந்து எப்படி அணுகுகிறார்களோ அதை வைத்து தான் கடன் வாங்க முடியும். சரியாக அதை வந்து யாரும் வந்து எடுத்துக்கிறது இல்லை. திட்டத்தை வந்து ஒரு ஆஃப் ஹேண்டடாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதை போகும்போது வந்து அதை மேலாளர்கள் வந்து ஒத்துக்கொள்வதில்லை. ஸோ இந்த யூஐஜிபி என்ற திட்டத்தின் மூலம் உற்பத்தி தொழில்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை முன்பாக 10 லட்சம் ரூபாய் இருந்தது. இப்பொழுது 15 லட்சம் ரூபாய் அளவு திட்ட வரம்பு, உச்சவரம்பு, திட்ட மதிப்பு, ப்ராஜெக்ட் காஸ்ட் அதை உயர்த்தியிருக்கிறார்கள். மானியத் தொகை 25% வழங்கப்படுகிறது. இது ஒரு சிறிய தொழில்களுக்கான, ஒரு குறுந்தொழில்களுக்கான ஒரு திட்டம். அடுத்த திட்டமும் பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், PMEGP, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் என்ற ஒரு திட்டம். இந்த திட்டம் எல்லாமே ஆன்லைன் போர்ட்டல், ஆன்லைனில் வந்து தான் ஃபைல் பண்ணணும். இது வந்து மத்திய அரசால் நடத்தப்படும் திட்டம். முதலில் சொல்ல அந்த யூஐஜிபி திட்டத்துக்கு வந்து வயது வரம்பு என்ன அப்படின்னா 18 வயதிலிருந்து 45 வயது வரை. ஸோ இது பொதுப்பிரிவினர் தவிர 45 வயது வரை அதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ அது இந்த PMEGPன்றது பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், இந்த திட்டம் வயது வரம்பு இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அது ஏன்னா இந்த தொழில் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் வயது, நான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்லாம் பண்ண முடியாது, ஒன்றரை நாளாக செய்ய முடியாது அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. வயது வரம்பு கிடையாது. அதே மாதிரி படிக்காதவங்களுக்கும் உண்டு. அதில் 8th பாஸ் பண்ணாத அளவுக்கும் உண்டு. அது அப்போடைய லிமிட் வந்து கம்மி. மானியத்தை திட்ட மதிப்பீடு தொகை சர்வீஸ் கேட்டகரிக்கு வந்து 5 லட்சமும், மேனுஃபேக்சரிங் கேட்டகரிக்கு 10 லட்சமும் வழங்கப்படும். அதற்கு மேல் 8th பாஸ் பண்ணவங்களுக்கு மேலே உள்ளன்னா 25 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடு, 25 லட்சம் ரூபாய் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் இருக்கும். அண்ட் சர்வீஸ் கேட்டகரி, இப்போ ஒரு பியூட்டி பார்லர் இருக்குது வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டோமொபைல் சர்வீஸ் சென்டர் இருக்குது, 2 வீலர் சர்வீஸ் சென்டர், ஒரு எலக்ட்ரிக்கல் ரீவைண்டிங் ஷாப்பு, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஒரு சின்ன ஒரு டிஃபன் சென்டர், இதெல்லாம் சர்வீஸ் கேட்டகரியில் வருது. மேனுஃபேக்சரிங் எடுத்திங்கன்னா எல்லா விதமான ட்ரில்லிங்கில் இருந்து, லேத் வச்சுக்கிறதுலேருந்து, இது இந்த மாதிரி இயந்திரங்களை வச்சுக்கூடிய பிரிண்டிங், ஸ்க்ரீன் பிரிண்டிங், ஆஃப்செட் பிரிண்டிங், இந்த மாதிரி வரக்கூடிய தொழில்கள் எல்லாமே சேவை தொழில்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ இது 25 லட்சம் ரூபாய் வரை உள்ள திட்ட மதிப்பீடு உள்ள திட்டம் PMEGP. இதற்கான மானியத் தொகை 25%, அதாவது
கிராமப்புறங்களுக்கு வந்து 35% வழங்கப்படுகிறது. நகர்ப்புறங்களுக்கு வந்து 25%. இது ஆன்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன்லேயே ஃபைல் பண்ணிவிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பேங்கை மூவ் பண்ணிவிட்டு பேங்க்கில் சாங்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நிறுவனம் தான் என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்னு இங்கே இருக்குது ஈக்காடுறாங்கல்ல. இப்போ இந்த கொரோனா காலத்தை முன்னிட்டு இந்த ட்ரைனிங் எல்லாமே எக்ஸாம்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து 25 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம் மேனுஃபேக்சரிங். இப்போ வந்து மரச்சிக்கு ஆயில் இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து மரச்சிக்கு ஆயில் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. அதாவது கானி பவர் கானி இல்லாமல் இது வந்து இந்த மரச்சிக்கு ஆயில் வந்து ரொம்ப நல்லது, இதில் வந்து நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து பண்ணுறாங்க. அந்த அந்த இது கூட அதில் ஆரம்பிக்கலாம். இதை அடுத்து மூன்றாவதாக ஒரு திட்டம், அது நீட்ஸ் என்ற ஒரு திட்டம், நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் என்ற இந்த ஒரு திட்டம். புதிய முதல் தலைமுறை தொழில் முனைவர்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே 5 கோடி ரூபாய் வரை திட்ட மதிப்பீடு ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த திட்டங்களை வந்து இதில் வந்து கடன் வங்கி கடன் பெற்று அதுக்கு மானியம் தரலாம். மானிய தொகை மட்டும் வந்து மேக்சிமம் 50 லட்சம். இப்போ வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த சேவை தொழில் இருக்க நார்மலாக எப்பயுமே மானியம் கிடைக்குங்க. ஒரு பேங்க்கில் போய் தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அவங்க எந்த ஸ்கீமில் வரீங்கன்னு தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு. நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறு கடை ஆரம்பிக்கிறாங்க